ஐ லவ் யூ மாமா. I love you, Shakti. I love you so much. மாமா, என்ன சக்தி? எனக்கு ரொம்ப பசிக்குது மாமா. பசிக்குதா? ம். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த இப்போ வந்துடுறேன். டேய் அம்மா பாத்துக்கோ. ஆ. சாரி ஓகே. இந்த சக்தி சாப்பிடு. மாமா, என்ன மாமா, ஒரு சாப்பாடு வாங்காம ஏன் இவ்ளோ வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் என்ன இருக்கு? என்ன சக்தி நீ பசிக்குதுன்னு கேட்ட, உனக்கா எது கூட செய்யலனா எப்படி? இந்தா முதல்ல எடுத்து சாப்பிடு. இந்தா. ஏன் மாமா, பசிக்குதுன்னு சொன்ன உடனே எனக்காக ஓடி போயிட்டு வந்தீங்களா? இல்லையே, நான் ஓடலாம் இல்ல, நான் நடந்து தான் போயிட்டு வந்தேன். இல்ல மாமா, நீங்க ஓடி போயிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு மூச்சு வாங்குது. இல்ல, நான் நடந்து தான் போயிட்டு வந்தேன். அவரு பொய் சொல்றாரு மேடம். இவர் ஓடி போனதுல தான் இந்த ஹாஸ்பிட்டலே அதிர்ந்து போயிருக்கு. மேடம், அவர் உங்க ரூம்ல இருந்து வெளியே ஓடி போனதும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் மேடம். இப்பதானே தெரியுது நீங்க பசிக்குதுன்னு சொன்னதுக்காக தான் இப்படி ஓடி இருக்காருன்னு. சார், நீங்க ஓடின ஓட்டத்துக்கு ஒலிம்பிக்லயே தங்கம் ஜெயிச்சிருக்கலாம் சார். அங்கேயும் ஒய்ஃப் சக்தி இருந்தா கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்க. சார், பொன்னாட்டி மேல பாசம் இருக்கலாம், அதுக்காக இப்படியா சார்? மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேடம். வெளியில இருக்கவங்க எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் சுத்தி போடுங்க. இப்படி ஒரு புருஷன் யாருக்குமே அமையாது. சரிங்க சார், மேடத்துக்கு இந்த மாத்திரைய வேலைக்கு கரெக்டா கொடுங்க. இந்தாங்க. சரிங்க. தேங்க்யூ சார். ஏன் மாமா? இல்ல சக்தி, நீ சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ? நீ பசிக்குதுன்னு கேட்ட உடனே என்னால தாங்க முடியல. அதான். சாரி மாமா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? ஹே சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கான என் உசிரையே கொடுப்பேன். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சக்தி. இரு இரு. சாப்பிடு. புகழ், சாப்பிடு. அம்மா எனக்கு வேணாம்மா. புகழ், அம்மா கொடுத்தா வாங்கிக்கணும். உனக்கும் பசிக்கும்ல, வாங்கிக்கோ. எனக்கு வேணாம்மா. ஏய், சாப்பிடுறா.
அம்மா இல்லம்மா போதும்மா. சாப்பிடு புகழ். இந்தா. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு புகழ்? எனக்கு வேணாம், பிடிக்கல. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. டேய் நல்லாதான்டா இருக்கு. எனக்கு பிடிக்கலம்மா, நீங்களே சாப்பிடுங்க. டேய், புகழ். புகழ். சக்தி நீ சாப்பிடு, நான் என்னன்னு பாக்குறேன். ம். டேய் புகழ். புகழ். என்ன மில்கி பாய், என்னாச்சு? என் சாப்பாடு நல்லா இல்லையா? இல்ல மில்கி மேன், சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்லிட்ட? இல்ல, அம்மாவே பாவம் பல நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க. வயித்துல குட்டி பாப்பா வேற இருக்கு. இதுல நான் சாப்பிட்டா அம்மா எனக்கே ஊட்டி விட்டுட்டு அவங்க சாப்பிடாம விட்டுருவாங்க. அதனாலதான் நல்லா இல்லைன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். சாரி மில்கி மேன். மில்கி பாய், பிரில்லியன்ட்ரா நீ. என்ன இங்க இருக்காங்க? என்னங்க வெளியில உட்காந்துருக்கீங்க? சக்தி கண்ணு முழிச்சிட்டாலா இல்லையா? ஆ, சக்தி கண்ணு முழிச்சிட்டா. சக்தி கண்ணு முழிச்சிட்டால? மீனாட்சி, ஒரு நிமிஷம். ஏங்க? இல்ல, சக்தி இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப உள்ள போனா அவ பேசுறதுல சரியா சாப்பிட மாட்டா. ஆமா பெரியம்மா, அம்மா பாவம் எத்தனை நாள் சாப்பிடலையோ. வயிறு நிறைய சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். சரி, நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம். சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். சக்தி. சக்தி, அம்மா. சக்தி, சக்தி. சக்தி. நல்லா இருக்கியாம்மா? அம்மா. சக்தி. அக்கா. சக்தி. நல்லா இருக்கியா? அண்ணி. ஜானு. ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். நீதான் பாவம், எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டு வந்திருக்க. சக்தி, உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா, ஆனா தலைதான் லேசா வலிக்குது. அது போக போக சரியா போயிடும் அண்ணி. ம். உனக்கு கண் பார்வை வந்துருச்சா ஜானு? வந்துருச்சு அண்ணி. கண் பார்வை வந்ததும் முதல்ல உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அண்ணி, நான் உங்களுக்கு ஒரு சாரியும் ஒரு தேங்க்ஸும் சொல்லணும். எதுக்கு சாரி? எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் வந்து எனக்கு கண்ணு தெரியாம இருந்த போது தன்னம்பிக்கை கொடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு கண்ணு தெரியணும்னு கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு தான். சாரி. அது வந்து என்ன மாமா, என்ன சொல்ல வரா இவ? சக்தி, உன்னை ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணால? ஆமா. அது வேற யாரும் இல்ல,
இதோ நம்ம ஜானகி தான். நீயா? நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண? எதுக்கு? உன்னை கொலை பண்றதுக்கு தான். ஆ, என்ன மாமா சொல்றீங்க? ஆக்சுவலி சக்தி, நீ கோயம்புத்தூருக்கு மீட்டிங் போயிருந்தப்போ பாவண்டி என் புள்ள சிவா, அம்மா உயிரோட இருக்கும்போதே நான் செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். நானும் எத்தனையோ தடவை சக்தியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா அது நடக்கவே இல்லை. ஏன் சக்தியை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக கொல்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என் பையன், அதாவது நீ எங்க கூடவே இருக்கணுங்கிற நப்பாசையில தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சோம். என் பொண்ணு சுபத்ரா சொல்லியும் கேட்காம உன் பையன் சக்தின்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ என்ன வசியம் பண்ணான்னே தெரியல. எங்க கிட்ட இருந்து மொத்தமா அந்த சிவா பையல பிரிச்சுட்டா. நீ இப்போ உன் பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுற. இது மட்டும் அந்த சக்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ உன் உயிரெடுக்க கூட தயங்க மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாட்டி தான். இவங்க தான் சக்தியை பத்தி தப்பு தப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மனசை கலைச்சு விட்டுருக்காங்க. சிவா சொத்தை அபகரிக்க நாங்க சக்தியை அழிக்கணும்னு நினைச்சோம். அதுல உன்னையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கதா அப்படி ஒரு பொய்ய நான் சொன்னேன். அப்போ ஜானு உங்களோட சொந்த தங்கச்சியா மாமா? ஆமா சக்தி. அதான் அண்ணி, சாரி அண்ணி. பரவாயில்ல ஜானு, எல்லாமே நல்லதுக்கு தானே. சக்தியோட மனசு யாருக்கு வரும்? அதான் சக்திங்கிறது. என்ன கண் முடிச்சாங்களா? வாங்க டாக்டர். ஆமா டாக்டர். கண்ணை காட்டுங்க. Now she is all right. நீங்க உங்களை வீட்டுக்கு கூட்டு போலாம். நீங்க கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுமா டாக்டர்? இவங்க கன்சீவா இருக்கிறதால ஹெல்த்தி ஃபுட்டா கொடுங்க. மெடிசனை கம்மி பண்ணிடுங்க. ஓகே. ஜூஸ் கொடுங்க, நார்மல் ஆயிடுவாங்க. என்ன சிவா, now you are happy? எஸ் டாக்டர். Okay, take care of her. ஓகே டாக்டர். வரமா? சக்தி, நாங்க முன்னாடி போய் ஆரத்திலாம் ரெடி பண்றோம், நீங்க பின்னாடி வந்துருங்க. சரியா? சரிக்கா. என் கண்ணு. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. மாப்பிள்ள பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நாங்க சரிங்க அத்தை, நான் பார்த்து. சீக்கிரம் வந்து. சரி, போலாம். சரிம்மா. சக்தி, நான் போய் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி மாமா. வா புகழ். மில்கி மேன், நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா கூடயே இருந்துக்கிறேன். சரி, அம்மா கூட பேசிட்டு இரு. அம்மா, என்னை விட்டு இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாதும்மா. இனிமே போக மாட்டேன்டா செல்லம். வா. வா. சக்தி, அங்கே நில்லு. பத்த வைங்க.
போங்க. உள்ள போ சக்தி. சக்தி வாங்க. ஆ, பாத்து பாத்து வா. வாமா உட்கார். சக்தி, நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. இப்பதான் வீடு நிறைஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, என் பொண்ணு சக்திய வயித்துல புள்ளையோட இத்தனை நாள எங்கேயோ கஷ்டப்பட வச்சுட்டியே. மா ஏமா புலம்புற? ஏண்டி, பெத்த பொண்ணு அல்லல் படும்போது நான் எப்படி புலம்பாம இருக்க முடியும்? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கடங்காரிக்கு நீ தொலைஞ்ச விஷயமே தெரியாது. கோயில் கொள்ளன்னு போயிட்ட. திரும்பி வந்ததும் தான் மீனாட்சி சொன்னா, என் ஈர கொலையா இருந்து போச்சு தெரியுமா? ஏண்டி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா விடுங்கம்மா, அத நல்லபடியா வந்துட்டான்ல. ஆமா அத்தை, அண்ணி பத்திரமா வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நான் கும்பிடுற அந்த கடவுள் தான் என் பொண்ண நல்ல விதமா வீடு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சக்தி, நீ நல்லது செய்யறன்னு இனிமே ஏதாவது செய்ய போகாத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது? வேண்டாண்டி இந்த வேலை விட்டுடு. அந்த புள்ள வேற உன்னை காணாம எப்படி துடிச்சு போனான் தெரியுமா? பாவண்டி, பச்சை மண்ணு. இனிமேலாவது எங்கேயும் போகாம வீட்லயே இரு. அத்தை, சக்தி பாவம் அத்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் வீடு வந்து சேர்ந்திருக்கா. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமே. என்ன மாப்பிள்ளை பண்ண சொல்றீங்க? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இவ செய்யற காரியத்தினால எல்லாருக்கும் தான் கஷ்டம். அம்மா, சக்தி நல்லது தானம்மா பண்ணிருக்கான். போதும்டி, அவ நல்லது செஞ்சது போதும். ஏதோ யார் பண்ண புண்ணியமோ சக்தி நல்லபடியா திரும்ப கிடைச்சிட்டா. இல்ல அந்த சேட்டு ஏதாவது பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்மள விடு, மாப்பிளைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே இவ செத்து போயிட்டான்னு நினைச்சு மாப்பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. டெல்லியில சக்தியை பார்த்தோம், அவளை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இப்பதான் நல்லபடியா சேர்ந்து குடும்பம் நடத்துறாங்கங்கிற சந்தோஷத்துல நான் கோவிலுக்கு போனேன். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னொரு பிரிவை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடி. மா உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. ஆனா நம்மள நம்பி பல குடும்பம் இருக்கு. இந்த மாதிரி சில்லற பசங்களுக்கெல்லாம் பயந்தா எதுவுமே நடக்காதுமா. அப்போ நீ திரும்ப திரும்ப இப்படித்தான் பண்ணுவியா? அம்மா இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கலாமா. அதான் இனிமே மாமா என் கூடயே இருப்பார்ல, அவர் பார்த்துப்பாரு. கவலைப்படாதீங்கம்மா. கோதாவரி, இந்த காலத்துல ஏதாவது செஞ்சாதான் பிரச்சனை வரும்னு இல்ல. எதுவுமே செய்யாம வீட்லயே உக்காந்துருந்தாலும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைய எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தான் கேள்வி. என் பேத்தி சக்தி தைரியமான பொண்ணு. எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்துட்டா. என் பேத்தி பீனிக்ஸ் பறவை மாதிரி. எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிப்பா. என் செல்லம். எப்படியோ அந்த கடவுள் நம்மள சோதிச்சாலும் கைவிடாம காப்பாத்திடுறாரு. சக்தி, நீ காணோன்னு கோவில்ல போய் அருள்வாக்கு கேட்டோம். அவங்க நீ வர பௌர்ணமிக்குள்ள கிடைச்சிருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீ இப்ப கிடைச்சிட்ட. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா சக்தி, நீ நல்லபடியா கிடைச்சிட்டா அந்த அம்மனுக்கு கூழ் ஊத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன். அப்ப நாளைக்கே ஊத்திடுவோம். அம்மனை குளிர வச்சா நம்ம வீடும் குளிர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்போம். அதனால நாளைக்கே கூழ காய்ச்சறோம், வேண்டுதல நிறைவேத்துறோம். ஐ ஜாலி, நாளைக்கு கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன். அம்மா, நீங்க இல்லாம எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்கம்மா. இப்பதான் எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இருக்குமா.
இனிமே நீங்க எங்கேயும் போகாதீங்கம்மா. ம் சரிடா செல்லம். அம்மாடி எந்த கவலையும் இல்லாம நீ போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சக்தி, வா மேல போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு. ஆபீஸ் ஒர்க்லாம் எப்படி போகுது? நீங்க இல்லாம எப்படி மேடம் நல்லா போகும்? அதான் வந்துட்டல, இனிமே பழையபடி ஆபீஸ் ரன் ஆகும். எப்ப மேடம் ஆபீஸ் வருவீங்க? ஆ, சீக்கிரமே. ஆர்டர் நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மேடம் இந்த நிலைமையிலயோ எவ்வளவு தன்னம்பிக்கையா பேசுறீங்க. இதே இடத்துல வேற யாராவது இருந்தா தப்பிச்சா போதுன்னு விட்டு ஓடி போயிருப்பாங்க. உங்க தைரியம் எங்களுக்கெல்லாம் முன் உதாரணமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். ம் சரி, பார்த்து போங்க. ஓகே மேடம். சக்தி, நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி அம்மாடி போம்மா, போய் ரெஸ்ட் எடு. சிவா, சக்தியை கூட்டிட்டு போ. வா சக்தி. வா ஜானு. மித்ரா வா. அம்மா தாயே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பொண்ணை என்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்துட்டேன். நான் நாளைக்கே உனக்கு கூழ் ஊத்துறேன் தாயே.